ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கையில் வந்து டேட்டை வந்து தப்பாக அடிச்சிட்டாங்க அந்த கவரில். இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம். ஸ்டிக்கர் மேக்கிங் தான் இப்போ பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் நான் வந்து செட்டிங் வச்சுட்டேன். டேட்டு இந்த டேட்டு தான் வரணும். ஆக்சுவலாக இந்த டேட்டு தப்பாக போட்டாங்க. இதான கரெக்டான டேட்டு. இப்போ போட்டாச்சு. இப்போ பிரிண்ட்டு கொடுக்கணும். செட்டிங்ஸ் வைக்கிறேன். பேப்பர் செட்டிங்கு, எத்தனை காப்பீஸ், இது எத்தனை நம்பர் வேணும். இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து 800 நம்பர்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக இப்போ இது நம்ம வந்து பிரிண்ட் போட்டு ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்டிக்கர் ஸ்கோரிங் பண்ணி தர போகிறோம். கட்டிங் அது எப்படின்றத பார்ப்போம். எப்பவுமே வந்து பிரிண்ட் கொடுக்கும்போது ப்ரீவியூ பார்த்துட்டு தான் நம்ம பிரிண்ட் கொடுக்கணும். நம்ம கொடுக்குறது கரெக்டாக இருக்கா, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துடலாம். ஒரு ஸ்டிக்கர் ஷீட் எடுத்துப்போம். அதை எடுத்து இப்போ மிஷினில் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிஷினில் பேப்பர் வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து எடுத்துன்னு வந்து ஸ்கோரிங் போட போகிறோம் ஸ்டிக்கருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட் வச்சாச்சு. இப்போ இப்படி தான் கட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப் வேணாலும் நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? எப்படி கட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் சைஸு. வந்து அந்த ஸ்டிக்கர் முடித்து இங்கே பாருங்கள் அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரியாவை பார்த்துங்க, நல்லா இருக்கா? இதுதான் நம்ம இது. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடிக்கடி புது புது வீடியோவாக நாங்கள் போடுவோம்.